வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கைரேகை ஜோதிடம். இதில் முக்கியமாக உங்களுக்கு 4 விதமான ரேகைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஆண்கள் வலது கையும் பெண்கள் இடது கையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டை பாருங்கள். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் ஆன பிறகும் டிலே ஆகக்கூடிய காரணத்தில் இந்த அமைப்பும் ஒரு ரீசன் சொல்லக்கூடிய அமைப்பு. முக்கியமாக பெண்களோட கைரேகையில் இந்த கீழ் செவ்வாய் மேடு சொல்லக்கூடிய அமைப்பு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த கீழ் செவ்வாய் மேடு சொல்ல பள்ளமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பள்ளமாக வந்துட்டாலே இவங்க மாதவிடாய் காலகட்டங்கள் சொல்லக்கூடியதில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்ற மாதிரி அமையும். அது மூலியமாகவே இவங்களுக்கு கரு தங்காது, வெளியேறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். இதை தவிர்த்து இவங்களுக்கு இந்த குரு சொல்லக்கூடியவங்க குழந்தைக்கு உண்டான கார கிரகம் சொல்லக்கூடியவங்க. அந்த குரு மேடு இவங்களுக்கு அதிகப்படியாக வலுத்திருக்கு. அதாவது இந்த கீழ் செவ்வாய் மேடை விட குரு மேடு அதிகப்படியாக வலுத்திருந்தாலே இவங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களில் டிலே ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். அப்போ இந்த மாதிரி கைரேகைகளை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இவங்களாம் மருத்துவ ரீதியான விஷயங்களை பயணித்து தான் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படுது. இயல்பான அமைப்பில் குழந்தை பிறப்புன்ற மாதிரி ஏற்படுறது கிடையாது. அதாவது மருத்துவ ரீதியான விஷயங்களை பார்க்கும்போது ஐவிஎஸ் ட்ரீட்மெண்ட் என்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் மூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ற மாதிரி அமையுது. அதனால் குழந்தை பிறப்பு டிலே ஆகிறதுக்கு சில விதிமுறைகளும் இருக்குது. அதில் ஒரு விதிமுறைகள் சொல்லணும் தான், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலே குழந்தை சார்ந்த விஷயங்களில் டிலே ஆகும். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு இந்த சார்ட்டை பாருங்கள். திருமண வாழ்க்கையை சார்ந்த விஷயங்களில் கணவரோட அமைப்பு சிறப்பாக இருக்கா? வரக்கூடிய லைஃப் நம்மளுக்கு ஒரு அந்யோன்யமாக நல்ல ஒரு லவ்வபுளாக பழகக்கூடிய மனிதரா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த ஆயில் ரேகஸில் அமைப்பு நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் வரணும். அதே நிலை எப்படி பார்க்கும்போது இந்த சுக்கிரமேட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் எந்த ஒரு தடைக்கோடுகளும் கரு மச்சங்களும் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ப்ளஸ் அந்த சுக்கிரமேட்டை ஒட்டின மாதிரியே பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரேகை அமைப்பு உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்தாலே உங்களுக்கு கணவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதேமாரி கணவரும் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். இதை தவிர்த்து உங்களை முன்னிறுத்தி உங்கள் கணவர் சொல்லக்கூடியவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்னா மூவ் பண்ணாலும் அவருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய அமைப்பு. முக்கியமாக இல்லற சுகம் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு திருப்தியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இல்லற சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரமேடு உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுனாலையும் அந்த சுக்கிரமேட்லேயும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் லைன் சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு 3 கோடுகள் 4 கோடுகள் வந்தாலும் சரி, பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியில் நோக்கி இவங்களோட வாழ்க்கை பயணம் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இவங்களுக்கு இந்த விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு மணிக்கட்லேருந்து நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் வராங்க. அப்போ அந்த விதி ரேகை மணிக்கட்லேருந்து கேவ் ஷேப்பாக வந்தாலே பிறந்த அமைப்புலேருந்து இவங்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது. நல்ல ஒரு ஐஃபையான ஒரு லைஃப் வாழ்வாங்க. சில பேருக்குலாம் விதி ரேகையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகும். அந்த டர்னிங் பாயிண்ட் ஏற்படக்கூடிய அமைப்பில் அது நல்ல ஒரு மாற்றமா, இல்லை ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தரக்கூடிய மாற்றமா, அதுக்கு நம்மளுக்கு இந்த ரேகைகளோட அமைப்பில் தடைக்கோடுகள்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு கரெக்டாக ஒரு 38 வயசில் விதி ரேகை இவங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுது. கரெக்டாக புத்தி ரேகையில் அந்த விதி ரேகை மாற்றங்கள் தருது. அந்த மாற்றங்கள் தரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு லைஃப்பில் லீட் பண்ணி இவங்களோட வாழ்க்கை பயணம் ஒரு ஆரோக்கியமான லைஃப்பில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படக்கூடிய அமைப்பில் இவங்களுக்கு கீழ் செவ்வாய் மீட்லேருந்து பிளாக் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடை கோடுகளும் கரெக்டாக அந்த விதிரேகை விடுபடக்கூடிய இடம் சொல்லக்கூடியது ராகு மேடு. அப்போ அந்த ராகு மேடுகிட்ட விதிரேகை விடுபட்டு அந்த கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ரயில் விதிரேகையில் டச் ஆகிட்டே இருக்குது தான் 38 வயசில் ஆகுது. அப்போ அந்த ரேகையில் சதுர குறியீடுகளும் வருது உங்களுக்கு உள்ளங்கையில். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துட்டாலே இவங்க அந்த காலப்பில் குடும்ப ரீதியான விஷயங்களும் சரி, இல்லை ஃபினான்ஷியல் ரீதியான விஷயம் சரி, இந்த கோர்ட்டு கேஸுன்ற மாதிரி பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு மன இறுக்கங்களில் பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ற மாதிரி அமையும் இவங்களுக்கு. அப்போ இந்த ராகுனாலே ஒரு இருள் கிரகம் சொல்லக்கூடியவங்க. அந்த இருள் கிரகத்தோட இந்த கைரேகை உள்ளங்கை இருக்கிறதுனாலே அவங்க ஒரு டிப்ரெஷனில் பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். அது எந்த காலப்பீரியட் வரைக்கும் இவங்க பயணிப்பாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு 43 வயது வரைக்குமே அதோட இம்பேக்ட் இவங்களுக்கு தொடரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். அதன் பிறகு தான் இவங்களுக்கு விதிரேகையை பொறுத்து அதோட மாற்றங்கள் என்ற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு கரெக்டாக இந்த ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு விடுபடக்கூடிய அமைப்பில் நல்ல மாற்றங்கள்ன்ற மாதிரி ஏற்படலை. அதே தடைக்கோடுகள் இல்லாமல் இவங்களுக்கு ரேகை மாற்றங்கள் இருந்து தனரேகைலாம் சிறப்பாதுன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான மாற்றம்ன்ற மாதிரி சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது சிறப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். உங்களுக்கு ஆயில் ரேகையில் நிறைய பேருக்கு ரேகை விடுபட்டுச்சுனாலே ஆயில் பங்கம் ஏற்படுதா?
ஆயுள் காலங்கள் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லையான்ற மாரிலாம் யோசிப்பாங்க. ஆனா, இந்த கைரேகை பாருங்க, ஒயிட் கலர்ல ஆயுள் ரேகை மார்க் பண்ணியிருக்கேன். 49 வயசு வரக்கூடிய நேரத்தில ஆயுள் ரேகை சுத்தமா அவருக்கு வந்து இல்ல. அதாவது இவருக்கு வந்து கரெக்ட்டா இந்த விதி ரேகையில தான் கனெக்ட் ஆகுது அந்த ஆயுள் ரேகை. அப்ப இந்த மாரி ஒரு கேட்டகரில இருந்ததுன்னா, அவருக்கு 49 வயசு வரக்கூடிய நேரத்தில அவர் மனைவிக்கு தான் உடல் ஆரோக்கியத்தில பாதிப்பு ஏற்படும். அவர் மனைவிக்கு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்ல ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டு டேப்லெட் மெடிசன்ற மாரியே இவர் வந்து அவங்க மனைவி வந்து பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் அமையும். ஆனா, இவருக்கெல்லாம் ஆயிலுக்கெல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது. நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சொல்லக்கூடிய ஏன்னா, விதி ரேகை சொல்லக்கூடிய அந்த 49 வயசுல பார்க்கும்போது எந்த இடத்துலயும் விடுபடாம ஸ்டெடியா பயணிக்குது. குருமேடுக்கும், சனீஸ்வரனுக்கும் இடையில. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரேகைய வச்சு மட்டுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. சப்போர்ட்டிங் லைன்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். முக்கியமா விதி ரேகை விடுபடாம இருக்கா, இல்லையான்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்ட்டா இருந்ததுன்னா, இவரோட ஆயுளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அவர் மனைவியோட ஆரோக்கியத்தில தான் தொந்தரவு வரும். அவங்களுக்கும் ஆயுளுக்கெல்லாம் தொந்தரவு வராது. மனைவியோட ஆரோக்கியத்தில சில தொந்தரவு தரும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இவரோட கைரேகைப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பதிவில உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதிய நபர்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நட்பு வட்டாரங்களும் இந்த பதிவ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.